ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக உங்களை ரொம்ப பிடிச்ச நபர்கள் கூட சேர்ந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃப் ஜேர்னி, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தீபாவளி பலகாரங்கள்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஏஞ்சல் நம்பர் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக ரொம்ப யூனிக்கான நம்பர். நிறைய பேர் கனெக்டடாக ஆன நம்பர் இது 765. இதுதான் இந்த ஏஞ்சல் நம்பர் 765. நீங்கள் டைப் பண்ணி வைங்க கமெண்ட் செக்ஷனில் 765. ஸோ இந்த 765 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப்பில், அதாவது உங்களோட சில வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை உங்களோட தாத்தா பாட்டி வீட்டில், அம்மா அப்பா வீட்டில் ஏதாவது ஒரு பெட் அனிமல்ஸ் இருந்திருக்கலாம். அது டாகோ, கேட்டோ, இல்லை ஆட்டுக்குட்டியோ, இல்லை நீங்கள் பசுமாடு வளர்த்துருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், எனிதிங். நீங்கள் ரொம்ப பாசமாக உங்கள் கூட சின்ன வயசில், நீங்கள் ஒரு 10வது படிக்கிறப்போ, நீங்கள் 10th 10 வயசு இருக்கிறப்போ, நீங்கள் குழந்தையா இருக்கிறப்போ, அந்த டைம்லேருந்து சொல்கிறேன். ஏதாவது ஒரு பேர்ட்ஸாக இருக்கலாம், அது கூட ரொம்ப கனெக்டடாக பாசமாக இருந்திருப்பீங்க. அது உங்களோட கண்ணுக்கு முன்னாடியே அது இழந்து வருத்தப்பட்டிருந்திருப்பீங்க. இந்த டைம் பீரியடில் அந்த அனிமல் ஸ்பிரிட்டோட கனெக்ஷன், நீங்கள் எவ்வளோ லவ் அதுக்காக கொடுத்தீங்களோ, இப்போ உங்களோட லைஃப்பில் லவ் லைஃப் ரொம்ப பிரச்சனைகள் போயிட்டு இருக்க டைமில் அந்த ஸ்பிரிட், அது ஒரு ஸ்பிரிட் கைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வளர்த்து வந்த அந்த ஸ்பிரிட் கைடு இப்போ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். உங்களோட லைஃப்பில் இப்போது காதல் வாழ்க்கையை, அன்பு நிறைந்த வாழ்க்கையை பூஸ்டப் பண்ணுறதுக்கு, அது ரொம்ப நல்லா இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு அந்த ஸ்பிரிட் கைடோட கனெக்ஷன் இப்போ இருக்குன்றது தான் மீனிங். ஸோ 765 உங்களுக்கு அடிக்கடி இந்த நம்பர் கண்ணில் பார்க்குதுன்னா 100% இந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட லைஃப்பில் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஓகே, ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணி வைங்க. இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களோட ஏஞ்சல்ஸ் மெசேஜ், உங்களோட குலதெய்வத்தோட மெசேஜ். நீங்கள் எந்த ஒரு கனெக்ஷன்ஸை டீப்பராக வேண்டி கேட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுளாக இருக்கலாம், அவங்களோட மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். சில இடத்துல இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசி தான் ஆகணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வார்த்தைகளை கரெக்டாக ஃபார்மேஷன் பண்ணி தான் ஆகணும். தேவையில்லாத பேச்சுகள் சில இடத்துல பேசக்கூடாது. அதே மாதிரி உங்களோட செலவுகள் ரொம்ப பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பைசா செலவு பண்ணுறதுமே ரொம்ப எண்ணி செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சிலர்கிட்ட வச்சுருப்பீங்க. வச்ச எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதே மாதிரி நடக்கிறதையும் பார்ப்பீங்க. இந்த ஒரு விஷயம் உங்களோட மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப ஒரு ஹாப்பினஸையும் உங்களுக்குள்ள கொடுக்கும். நீங்கள் அந்த ஹாப்பினஸ் படுறப்போ அப்போ நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்க, ஓகே நான் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணது எதுவுமே நான் வீண் ஆகலை, எனக்கு நான் தேவையானது எனக்கு கிடைச்சிருச்சு, என் லைஃப்பில் எனக்கு எல்லாமே அமைஞ்சு வருது அப்படின்றது அந்த டைமில் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னு அந்த ஆசை மட்டும் படாமல் அதுக்குண்டான ப்ரிப்பேர்டாக இவ்வளோ மணி உங்ககிட்ட இருக்குது, இவ்வளோ பணம் இங்கே போடுறீங்க, இவ்வளோ பணம் இங்கே போடுறீங்க, ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். ஏன்னா உங்களோட ஆசை உங்களோட கண்ணை மறைக்குது. அதனால டக்குன்னு ஒரு இஎம்ஐல எதை வேணாலும் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் போக போக தெரியாமல் நான் அதை முடிவெடுத்துட்டோமோ, இது நிஜமாலுமே எனக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் வரும். ஸோ முன்னாடியே அந்த யோசனைகளில் முன்னாடியே வச்சுட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்குள்ளே பின்னாடி போகணும்னு அவசியப்படாது. அந்த மாதிரி இருக்குது.
அதே மாதிரி உங்களோட நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட ஃபினான்ஸில் தான் இந்த டைம் பீரியடில் இருக்குது. உங்களோட கேஷ் ஃப்ளோ, அந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டு, உங்களுக்கு சுற்றி இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பட்ஜெட்டிங் இதெல்லாம் எப்படி பண்ணணும், எந்த இடத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த மெசேஜ் தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகுது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேம் விளையாடுறீங்க, அதாவது ஷேர் ட்ரேடிங்காக இருக்கலாம், ஒரு லக்கி ட்ராவாக இருக்கலாம், லாட்ரியாக இருக்கலாம். ஸோ இதுக்குண்டான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது ஏனோ தானோன்னு எடுக்காமல் ஒரு பயங்கர இன்டென்ஷனோட உங்களோட லக்கி நம்பரை வந்து அதுக்குள்ளே வச்சு அந்த மாதிரி லக்கி ட்ராலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு சூப்பர் சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு 10 பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த லக்கி ட்ரா எடுக்கிறீங்க, லாட்ரி எடுக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு தான் லக் இருக்குது. உங்களோட சான்ஸ் வந்து பயங்கர பெட்டராக அட்ராக்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிவைன்லி கனெக்டடாக லக்கி நம்பர்ஸ் சூஸ் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட குறிக்கோள்கள் வந்து ரொம்ப தெளிவாக தான் வைக்கிறீங்க. நடுவில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுறீங்க. ஸோ என்ன குறிக்கோள் வச்சோமோ அதுவே உங்களால் பண்ண முடியும். அதை மாற்றி இது பண்ண முடியல அதனால இதுக்குள்ளே போயிடலாமா அப்படின்ற வந்து தேவையே இல்லை. இப்போ படிக்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன படிக்கணும்னு சூஸ் பண்ணீங்களோ அதை பர்ஃபெக்டாக உங்களால் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்காக படிக்கிறீங்க, வேறு வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்காக இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகமே பட தேவையில்லை. அதெல்லாம் சூப்பராக உங்களால் எக்ஸாம் எழுத முடியும், அதெல்லாம் அச்சீவ் பண்ணிடுவீங்க. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மட்டுமே தான் இந்த இடத்துல தேவை. படிப்பு விஷயத்தில் நீங்கள் என்னெல்லாம் ட்ரீம் எடுத்தீங்களோ அந்த ட்ரீமை வந்து அப்படியே அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு. உங்களோட ஃபீலிங்ஸை உங்கள் கூட இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க. உங்களோட லவ் பார்ட்னராக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பேசாமல் போன ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பிரேக்கப் ஆன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கக்கூடிய மக்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. உங்களை ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. உங்களை பற்றி ரொம்ப உங்களோட லவ்வை புரியாமல் இருந்தவங்க எல்லாமே வந்து உங்களை ரொம்ப அந்த புரிதல் இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடியே வந்து அவங்க காதல்லாம் எதுவுமே தப்பா இல்லை, உண்மையாக தான் இருந்தது. ஆனால் உங்களை வந்து ரொம்ப சில இடத்துல வந்து கட்டி போட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இருந்திருக்கு. பட் இப்போ இந்த டைமில் வந்து உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய டைமாக இருக்கும். லவ் லைஃப் நல்லா இருக்குது. உங்களுக்கு மேரேஜ் லைஃப்குள்ளே போக போகிறீங்க அப்படின்னா அந்த லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக 2 பேரும் ஈக்குவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சாஃப்டாக ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பிரேக்கப் ஆன ரிலேஷன்ஷிப் திருப்பி ஜாயின் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டைம் பீரியடில் வந்து உங்களோட என்னெல்லாம் லாஸ் பண்ணீங்களோ அதை திருப்பி அடையக்கூடிய தன்மை ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேலையை வந்து இழந்திருந்தீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த கிடைக்கிற வேலை நீங்கள் என்ன வேலையை இழந்தீங்களோ அதை விட பெட்டரான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த டைம் பீரியடில் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எதை லாஸ் பண்ணீங்களோ அதை விட பயங்கர ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களால் முடியும் நினச்சி இந்த கம்பேக்கை நம்ம காமிச்சே ஆகணும்னு நினச்சி வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களோட சில முடிவுகள் வந்து ரொம்ப அன்ஸ்டெடியாக இருக்குது. இதை பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க, காலையில் நினைப்பீங்க, மத்தியானம் இது வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க, நைட்டு இல்லை இதை விட இது பெட்டராக இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ ரொம்ப அன்ஸ்டடியாக அந்த முடிவுகள் மாறி மாறி எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாற்றி எடுக்கிற முடிவுகளை முதல்ல எனக்கு என்ன தேவை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி உங்களால் ஒன்றுமே முடிவு எடுக்க தெரில அப்படின்னா ப்ராப்பராக ஏதாவது ஆஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க கிட்ட இல்லை டாரோ ரீடிங் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பரான கைடன்ஸ் எடுக்க பாருங்க. இல்லைன்னா வந்து உங்களோட முடிவுகள் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு 2-3 சீட்டு எழுதி
உங்களுக்கு ரொம்ப விருப்பமான கடவுளுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் டீப்பராக வேண்டி அந்த சீட்டு குலுக்கி போட்டு எனக்கு என்னதான் தேவை, நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேனான்னு உங்களோட கடவுள் மேலே எல்லா பாரத்தையும் போட்டு அந்த சீட்டை எடுத்து பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான கைடன்ஸை கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப குழப்பத்தை கொடுத்துட்ருக்கு. அந்த குழப்பம் இல்லாமல் ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நோக்கி உங்களை யாருமே தகர்த்த முடியாது. அப்படியே ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிக்குவீங்க. இது வந்து என்னதான் வந்து அன்ஸ்டெடியாக இருந்தாலும் இந்த ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து எங்கேயும் லாஸ் பண்ணிட மாட்டீங்க, சேஃபர் சைடில் தான் இருக்கீங்க. உங்களோட வியூ பாயிண்ட் வந்து பண ரீதியாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவான விஷயத்த வந்து நீங்கள் பாசிட்டிவான விஷயம்னா இப்போ வந்து நீங்கள் நினச்சிட்டு இருந்ததை விட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பண்ணுவீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும், எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு நம்ம வாங்கிடணும்னு நினச்சவங்க 60 லட்சம் ரூபாய்க்கு வீடை வந்து டார்கெட் பண்ணி உங்களோட மைண்டில் அந்த பிக்சர் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன வந்து டார்கெட் பண்ணுறீங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான உங்களோட உழைப்பு இருக்கும். எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்ப்பீங்க, ஸோ ஸ்மார்ட்டான ஒர்க் பார்ப்பீங்க. உங்களுக்கு அதுக்குண்டான பண ஈர்ப்பு நல்லா இருக்கும். ஃபியூச்சரில் அந்த நீங்கள் நினச்சதை விட பெரிய இடத்த ரீச் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வேற யாராவது தேர்ட் பர்சன் அவங்களுக்கு வந்து பழக்கப்பட்டே ஒரு 4 நாள் தான் ஆச்சு, 5 நாள் தான் ஆச்சு, இப்போ தான் அவங்க தெரியும், அவங்க வந்து ஒரு புது டிசிஷன் உங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. அதில் வந்து நீங்கள் கேட்டுக்கவே வேண்டாம். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு செட் ஆகும். அடுத்தவங்க புது பர்சனோட தேர்ட் பர்சனோட டிசிஷன் வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா அட்ராக்டிவாக இருக்குன்னு டக்குன்னு உள்ளே போகாமல் சேஃபர் சைடில் இருக்கிறது பெட்டராக இருக்கும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இப்போது கொலாபரேட் பண்ணி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பார்ட்னர்ஷிப்பில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துலையும் உங்களை சுற்றி இருக்கவங்க பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றுமே வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது தெளிவாக ஷார்ப்பாக இருக்கும். அது பெட்டர் ரீச் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது ஒர்க் பண்ணணும், உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட சுற்றி இருக்கவங்க சேர்ந்து நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா உங்களுக்குமே ஃபேவரபுளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து எதுக்கும் இந்த டைம் பீரியடில் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி ரிக்ரெட் பண்ண வேண்டாம், கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் முன்னாடி எடுத்த தவறான முடிவுகளுக்கு இந்த டைம் பீரியடில் பாதர் பண்ணவே வேண்டாம். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய அந்த வரிஸ் அந்த கவலைகள் தான் உங்களோட சக்ஸஸை பிளாக் பண்ணுற விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறது தான் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அந்த கவலையே இல்லாமல் நீங்கள் உங்களோட வேலைகளை பாருங்கள். சக்ஸஸை நோக்கி ரீச் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இமீடியட்டாக பண்ணலன்னா கூட இப்போதைக்கு உங்களோட கையில் வந்து பணம் சேமிப்பு ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேவிங்ஸை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ஒன்ஸ் அதுக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க, உங்களை இனிமேல் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப பெட்டராக உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க பாருங்க. நீங்க எவ்வளோ பாசிட்டிவா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக அட்ராக்ட் பண்ணுவீங்க. நினைச்சதெல்லாம் கண்ணில் தென்பட ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவா போறீங்களோ அதுவும் அப்படியே கண்ணில் பட ஆரம்பிக்கும். அதனால இந்த இடத்துல மட்டும் சேஃபா இருந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட
ஹெல்ப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கூட இருக்க அசிஸ்டன்ஸ், உங்களுக்காக வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க உங்களுக்கு. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எந்த வேலைகள் சொன்னாலும் அவங்க வந்து உங்களுக்காக உண்மையாக செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஃபினான்ஷியலி இருக்குன்னா அதை ரிசால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கேயும் போய் லாக் ஆகிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப்பு ஆன் டைமில், நீங்கள் தேவையான டைமில் உங்களுக்கு பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி மனிதர்கள் கடவுள் வந்து இப்போ வச்சிருக்காரு. அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். நமக்கு என்னன்னாலும் இவங்க இருக்காங்க, என்னன்னாலும் இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு உங்களோட மனசுக்குள்ளேயே வரும் யார் இருக்காங்க அப்படின்றது. ஸோ அவங்க இருக்காங்கன்னு நினச்சி இந்த ஹெல்ப் நம்மளோட லைஃப்பில் இருக்குன்னு அந்த கிராட்டிடியூடில் நீங்கள் வந்து எந்த கவலையும் இல்லாமல் போங்க. உங்களுக்கு ஃபேவரபிளான டைம் வந்து அமைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போவே நல்லா தான் இருக்குது. இனிமேல் அமையுதுன்னு சொல்கிறத விட இப்போவே ஃபேவரபிளான டைம்குள்ளே தான் இருக்கீங்க. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தீபாவளியை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் டாரோ ரீடிங்கில் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.